Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஷூட் அப்போ போகும்போதே மாஸ்டரை பார்த்து லைட்டாக பயம் இருந்தது. சரி ஃபஸ்ட் நாள் அவ்வளோ நம்மளுக்கு ஒர்க் இருக்காது, காஸ்டியூம் இல்லாமல் ஃபஸ்ட் நாளே போட்டு பிரித்து எடுத்துட்டாங்க. துணி எது பண்ணாலும் ஒழிச்சிருவேன், அடி கீழே ஒல்லாம் ஊந்துருவேன். அப்போ அதில் கொஞ்சம் விஷயத்த கற்றுக்கினேன். அடிக்கிறது யாரையாவது அதெல்லாம் டமால் லிமில் விட்டுலாங்க கையெல்லாம். எனக்கு நான் பேசிக்காகவே அஜித் சாரோட ஃபேன். ஓகேங்களா, அவர் பண்ணுற எல்லா ஸ்டண்ட்டுமே பிடிக்கும். அவரை தாண்டி நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்ச பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போச்சு சுற்றி ஒன்று உருண்டை ஒன்று ஒட்டி டப்புன்னு ஆகும்போது அந்த ஷாட் ரொம்ப பிடிக்கும். வச்சுனாக்கா கரெக்டாக வந்து பண்ணுங்க. இங்க தமிழ் ஹீரோஸ் அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே இல்லை, உண்மையாக சொல்லணும்னா அதே இல்லை. ஏன்னா தளபதி நீங்கள் விட்டணும். ஆனா எனக்கு நீங்க சொன்னதுல அவர் சொன்னதா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஏன்னா பயங்கரமா தெரிய படத்துல எப்ப விஜய் சேதுபதி சார் நடிச்சாரு எனக்கு தெரியும். கண்ணாடி போட்டு வரல தெரியும். எல்லாரையும் வச்சுக்கின தலையில தூக்கி சும்மா நான் சொல்லாதே இவன் சரியான ஜாக்கி தடிக்கி ஊந்தா கூட தூக்க மாட்டான்டா, இன்னா ஏதுன்னு கூட கேட்க மாட்டான்டா, கொடுக்காத உயிரையும் கடைசியில காரியம் நம்பாத வேற யாரையும். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ ஃபீனிக்ஸ் படத்துல என்ன கேரக்டர் நீங்களாம் பண்ணியிருக்கீங்க? கேரக்டர் ரிவீல் பண்ண முடியாது. ஓகே, அதனால நீங்க சொல்லிருங்க. அவர் சொன்னாலே கேரக்டர் என்ன சொல்ல முடியாது, என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரிங்களா. அதனால படம் ரிலீஸ் ஆன பிறகு அப்போ என்ன சொல்லிக்கலாம். பட் நல்ல கேரக்டர் தான். நல்ல கேரக்டர். சார் நீங்க? ஹை மேம், என் பேர் ரியான். சூப்பர். ரியான் சொல்லுங்க ரியான். நல்லா போர்ஷன் தான் மேம் கொடுத்தாங்க. எதுக்கு சொல்கிறது, போய் சொல்லலாம்னா ஓகே. ஆனால் ஹார்ட் ஒர்க்கு, குட் ஒர்க், குட் ஜாப். ஆனால் சூப்பராக இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் படத்தில். எப்படி சொல்கிறது, செகண்ட் படமாக இருந்தாலும் வெளியே வந்தால் தெரியும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு. ஆனால் ஒர்க் அதிகமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. மாஸ்டர் எப்படி பார்த்தீங்கன்னா, மாஸ்டரை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபஸ்ட் நாள் ஷூட் அப்போ போகும்போதே மாஸ்டரை பார்த்து லைட்டாக பயம் இருந்தது. சரி ஃபஸ்ட் நாள் அவ்வளோ நம்மளுக்கு ஒர்க் இருக்காது, காஸ்டியூம் இல்லாமல் ஃபஸ்ட் நாளே போட்டு பிரித்து எடுத்துட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. நிறைய கற்றுக்கணும். ஸ்டென்ட்டு அதிகம் படத்தில். கொஞ்சம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப ஆர்வம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தில். துணி எது பண்ணாலும் ஒழிச்சிருவேன், அடி கீழே ஒல்லாம் ஊந்துருவேன். அப்போ அதில் கொஞ்சம் விஷயத்த கற்றுக்கினேன். அடிக்கிறது யாரையாவது அதெல்லாம் டமால் லிமில் விட்டுலாங்க கையெல்லாம். அதெல்லாம் தேவையில்லை. இல்லை நம்ம எப்படி சொல்கிறது, அன்புனா அன்பு, ஒம்புனா ஒம்பு, அந்த மாதிரி தான். அதுன்னு ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடியும் பட்டுது, அடியும் வாங்கணும். அது இப்படி தட்டி விட்டு வந்துட்டோம், என்ன பண்ண முடியும். அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி சொல்கிறது, ஒரு லவ் பண்ணி பண்ணுறோம் மேம். இந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறோம். சும்மா வந்தோம் எத்தோம் கவுத்தோம் போனோம் அந்த மாதிரி இல்லை. அதுக்குள்ளே இருந்து அதுக்குள்ளேயே இறங்கி பண்ணுறனாலே எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலே எனக்கு எதுவுமே பெருசாக தெரில மேம். ஆனால் எப்படி சொல்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறதும் கஷ்டம், உள்ளே வந்தாலும் கஷ்டம் மேம். அதெல்லாம் கொஞ்சம் தாங்கின்னு போகணும். சில டைமில் ஷார்ட் இருக்காது, அதுக்குன்னு வெக்ஸ் ஆகக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள் போயிடுச்சு. சூப்பராக போயிடுச்சு மேம். எப்போ பார்த்தாலும் நான் இவன் மது 3 பேர் தான் எப்போ ஒன்றா இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நாங்கள் பட்டணம் போவோம், நைட் ஷூட் போகும்போதுலாம் நாங்கள் 3 பேர் தான். எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. நீங்களுமே ஸ்டண்ட் அந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு தெரியுது. இது ஸ்டண்ட் மூவி அப்படின்றதால ஆன் ஸ்க்ரீனில் நிறைய ஹீரோ ஸ்டண்ட்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? உங்களுக்கு எந்த ஹீரோட ஸ்டண்ட் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் ஒரு ஸ்டண்ட்லாம் அப்படின்னு பண்ணுறது? உங்களுக்கு எந்த ஹீரோ? எனக்கு நான் பேசிக்காகவே அஜித் சாரோட ஃபேன். ஓகேங்களா, அவர் பண்ணுற எல்லா ஸ்டண்ட்டுமே பிடிக்கும். அதை அவரை தாண்டி நீங்கள் கேட்டிங்கன்னா தனுஷ் சாரோட ஸ்டண்ட். அது அவர் என்ன எப்படின்னு தெரியல, அவர் எது பண்ணாலும் ஒரு மாதிரி யூனிக்காகவே இருக்கும். அந்த தனுஷ் சார் ஒரு கிக்கு இருக்கும். நீங்கள் இப்போ வேலையில்லா பட்டதாரி இதெல்லாம் ஒரு கிக்கு இருக்கும். ஹேரில் ஒரு கிக்கு ஒன்று வரும். அந்த கிக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய படத்தில் அது பண்ணியிருக்காரு. அது அப்பத்துலேருந்து இப்போ இருக்குன்னா அது ஒன்று அவர்கிட்ட என்னமோ இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு? நான் தலைவரோட ஃப்ரெண்ட் தான். தலை பண்ணதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பயங்கரமாக பண்ணுவார். ஓகே டன். உங்களுக்கு? எனக்கு பிடிச்ச பார்த்தீங்கன்னா அது என்ன படம் மச்சான், அது சுற்றி ஒன்று வைப்பார் ஒருத்தர் வயிற்று. வேறு என்ன படம் மச்சான், அது இல்லை கேமரெலாம் பண்ணி மூக்கு ஜாமெல்லாம் வச்சு தருவாங்க.
என்ன படம்? யார் ஹீரோ? தலை தான். ஃபுல்லாக ஸ்நாச்சிங் பண்ணுவான் பாடுறா பைக்கில். வலிமையா? வலிமையா அது? விவேகமா? இல்லை ஸ்கேனர் பண்ணுவாங்க பாட்டில். பவுடர்லாம் கடத்துவாங்க இப்போ ட்ரக்ஸு. வலிமை. ஓகே வலிமை. அதில் வந்து அவரை வந்து மாற்றிடுவாங்க மேம். அவர் ரொம்ப ஒரு தப்பு பண்ணுறாருன்னு மாற்றிட்டு பிறகு ஒருத்தவங்க அடிக்க போவார். பெசன் நகர் ரவியை வயிற்றுல வைப்பார். இந்த உருண்டை ஒன்று ஒட்டி டப்புன்னு வைக்கும்போது அந்த ஷாட் ரொம்ப பிடிக்கும். வச்சுன்னு போய் கரெக்டாக உட்காந்து அப்படி பண்ணுவார். அது பண்ணுவார். அது ரொம்ப கொஞ்சம் சூப்பராக இருக்கும். சூப்பரா பண்றீங்க. உங்களுக்கு யாரு? நான் மதுவசன். எனக்கு வந்து இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் தான் நான் பண்ணிருக்கேன். ரொம்ப சின்ன ரோல் தான், பட் கொடுத்ததை ஒழுங்காக பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே டன். இல்ல உங்களுக்கு ஸ்டண்டா வந்து இப்பதான் ஆன்சரே பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஓகே ஓகே மச்சான் ஓகே. செகண்ட் ஸ்டண்ட் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து பிடிக்கும். ஏன்னா அவர் அந்த மாஸோட ஃபைட் பண்ணுவாரு. அந்த ஃபேஸ்லயே அது வந்து அந்த மாஸ் நம்ம ஃபீல் பண்ணலாம். மற்ற ஹீரோஸ்லாம் நான் ஃபீல் பண்ணது இல்ல. அவர்னா அந்த பிஜிஎம் போட்டா கரெக்டா இருக்கும். அவர் ஸ்டண்ட். உங்களுக்கு இவர் தெரியுமா? வித்யுத் ஜமால் தெரியும். அவரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு லைவ்லியாகவும் இருக்கும். அவருக்கு ஒரு யூடியூப் வீடியோவே ஒன்று தனியாக இருக்கும் பாருங்க. ஓகே, அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இங்கே தமிழ் ஹீரோஸ் அப்படின்னா தமிழில் தனுஷ் சார் பிடிக்கும். ஓகே, ஸோ அவங்களோட தான் மோஸ்ட்லி இங்கே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா அதே இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷாட் மட்டும் தான் இருக்கு. கம்மி தான். ஆனாலும் நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம இது பண்ணுவோம். நம்ம இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதுல மாஸ் பண்றது விஜய் சார், தளபதி. நீங்க பீஸ்டுக்கு ஒரு வீடியோ வந்துருக்கும். அதை நீங்க விட்டுருங்க. தளபதியை விட்டுருங்க. சூப்பர் ஸ்டாரையும் விட்டுருங்க. உலக நாயகனையும் விட்டுருங்க. 4 பேர் தவிர்த்து நீங்க ஒரு பேர் சொல்லுங்க. அதுதான் கரெக்டா. ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க இந்த கேள்வி. அந்த மாதிரி ஃபைட் படம் கம்மியில. ஆமா, அந்த இதுல சூர்யா சொல்லுவீங்க அடுத்து. சூர்யா ஸ்டான்ஸ். ஓகே டன். ஆனா எனக்கு நீங்க சொன்னதுல அவர் சொன்னதா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஏன்னா பயங்கரமா அதுல ரொம்ப பயங்கரமா ஒரு சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாருல்ல. எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நடிச்சு காட்டினார் இல்லையா? ஓகே, அவர் சூப்பரா நடிக்கிறாருன்றதால ஒரு சின்ன கேம் விளையாடலாம். டம்ஷாஷ் விளையாடலாம். இப்போ வந்து நான் படம் பேர் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஓகே, நீங்கள் 2 டீம், நீங்கள் 3 பேர், நீங்கள் 2 பேர் ஒரு டீம். உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன், அந்த படத்தை நீங்கள் நடிச்சு காட்டணும். அவங்க கண்டுபிடிக்கணும். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்கள் நடிப்பு சூப்பராக இருக்கு. இல்லை, அவர் சூப்பராக நடிக்கிறாரு. ஓகே, சொல்லுங்க. இந்த படம் தான் அவருக்கு சொல்லிடுங்க. என்ன படம் அடிச்சிருவார் போல. நீங்கள் நடிச்சு காட்டுங்க. சரி, ஓகே, நீங்கள் நடிச்சு காட்டுங்க. நானே போட்டுருவேன். கமல் சார். மன்மதன். எஸ்டிஆர் தக் லைஃபா கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர். ஓகே, சூப்பர். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் நடிப்பு அப்படி. அடுத்து நீங்க தான் பண்ணணும். ஓகேவா? நீங்க தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த படம் தான். சொல்லிடுங்க. விஜய் சேதுபதி. தெரியா மச்சான்? இதுதா தெரியா? மகாராஜா. தெரியல. விஜய் சேதுபதி நடிச்சா? தெரியல. ஏஸ் முன்னாடி, ஏசுக்கு முன்னாடியா? முன்னாடி படம் முன்னாடி படம் நீங்க 2 பேரும் சும்மா இருக்கீங்க. கண்டுபிடிங்க. காசு எடுத்து போறாங்களா? காசு எடுத்து போடுறாங்க. பவானி மச்சான். பவானி எப்போ? பவானி படம் யார் நடிச்சது தெரியுமா? ரீசன்ட்டாவா இல்ல பழைய படம்? பழைய படம் படம் இருக்கு. ஆனா பவானி படம் விக்ரம் வேதாவா? விக்ரம் வேதா இல்ல. குடிப்பாரா? சீட்டு விளையாடுவாருன்னு சொல்றாரு போல. நானும் ரவுடி முன்னாடி. அப்படி வந்ததா? அப்படின்னா ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆகிட்டாப்ல அந்த படமா? அதுக்கு முன்னாடி ஏதோ அதுக்கு முன்னாடி என்ன படம் இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி வந்து கண்ணாடி போட்டிருப்பாரா? படம் ஃபுல்லா ஜுங்காவா? கண்ணாடி போட்டிருப்பாருன்னா இந்த படம்பா பேர் போல நான் பாத்துங்க. துபாய் இப்படி சொல்லி தப்பா சொல்லிட்டேன்டா. அது நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டா பாலகுமார். அது இல்லைன்ட்டான். அதுக்கு முன்னாடி இல்ல
நீங்க இப்படி சொல்றது ஒரு பயங்கர லைனா சொல்லிட்டு வந்தாலே டேய், பேசவே கரெக்டா கூடாதுங்க. பண்றீங்க அவர் சிக்னேச்சர் அந்த படத்துல கண்ணாடி போடுவாரா ஃபுல்லா மச்சான் இரு புல்லட்ல வருவாரா? இருங்க, இப்போ ஒரு சூப்பரா ஒரு படம் சொல்லுவாரு. டோராடா, இல்ல, ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து சொல்லுவாரு. கதவாடா இது இப்படின்னா என்னடா இப்படின்னா எல்லாமே ஸ்கிரீன் ஐயோ ஏன்ச்சு நின்று பண்றாடே ஏன்ச்சு ஏதாவது ஆக்ஷன் பண்றா வேணாம் அவங்களுக்கு கஷ்டமாயிடும். இது காசாடா காசு கட்டுறாரு கட்டிடுறாங்க குடுன்னு கேக்குறாங்களா காசு அது கட்டிட்டு அத யாரையும் கடத்திட்டு போய் பணம் கேக்குறாங்க. சொல்லிட்டேன், சொல்லுங்க. காசு பணம் கட்டு மணி சூது கோவமா அது என்ன படம்? சூது கோவமா நான் அததாங்க அதுல சொல்றேன். கண்ணாடி என்னடா போட்டு சிக்னேச்சர் ஷாட்டே அத என்னடா இந்த கதவு திறந்து கதவு திறந்து அப்படி கண்ணாடி சொல்லிட்டு இருக்கிறான். போடுறாங்க. கண்ணாடின்னு ஓ கதவை திறந்து நடந்து வருவாரு டேய் நீ இப்படி அது போர்டு சொன்னடா. சரி சரி, okay, okay. கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா கொஞ்சம் போரான ஆக்டிங் தான் ஓ, அப்படியா? இந்த மாதிரி கொஞ்சம் Okay, இந்த படம் கமல் சார் தான் திரும்ப பழைய படமா புது படமா? பழைய படம். மிட் விக்ரம் விக்ரம்லாம் இந்தியன் 2 அதுக்கும் முன்னாடி பஞ்சதந்திரம் வந்து நீ வேற ஏதாவது ஆக்ஷன் பண்ணு எங்க பஞ்சதந்திரம்லாம் அப்புறம் வந்து இதுவா அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு சீன் இல்ல ஏதாவது ஹீரோயின் வில்லன் முக்கியமான இது மட்டும் பண்ணு கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்க. கிரிட்டிக்கல் அந்த இல்ல மேம் உத்தம வில்லன். ராஜ் MBBS கரெக்ட். வாவ், சூப்பர் ப்ரோ. சூப்பர் கிரிட்டிக்கல் இல்ல ஆக்சுவலா அவன் அது ரொம்ப கிரிட்டிக்கல் அவன் நடிச்சானா ரொம்ப கிரிட்டிக்கல்ரா எப்படி நடிக்கிறதுன்னு தெரியல நான் கண்டுபிடிச்சிட்டான் சூப்பர் சூப்பர் அது நடிச்சா காணது சூப்பரா விளையாடுனீங்க. அண்ட் நீங்க நல்லா கண்டுபிடிச்சீங்க, நீங்க நல்லா நடிச்சீங்க. ப்ரோ, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன படம் இது வரைக்கும் பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா பவானின்னு ஒரு படம் சொன்னீங்க இல்லையா, யாரு அதுல பவானி படத்துல யாரு மாஸ்டரா தான் பவானி எப்ப விஜய் சேதுபதி சார் நடிச்சார் பவானி படத்துல? மாஸ்டர் படத்துல இருப்பார்ல மேம் பவானி, அதே படால்னு போட்டு மாஸ்டர் சொல்ல போது பவானி வச்சு தெரி படத்துல எப்ப விஜய் சேதுபதி சார் நடிச்சாரு எனக்கு தெரியும். கண்ணாடி போட்டு வரல தெரியும். மொட்டராஜேந்திரன் ஓகே, இப்போ வந்து படத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா, படத்துல வந்து லைக் நீங்க அங்கேயுமே இப்படி செட்டா ஜாலியா தானே இருப்பீங்க, வைப் பண்ணிட்டு? ஆமா நாங்க ஒண்ணா தான் இருப்போம். ஒரே மாதிரி ஸ்பாட். காலையில எத்தனை மணிக்கு ஸ்பாட்டுக்கு வருவோம்? 6:30 மணிக்கு 6:30க்கு வந்துருவோம். ஈவினிங் 6 to 6:30 வரைக்குமே ஒண்ணா தான் இருப்போம். ஓகே, சூப்பர். ஒண்ணா தான் இருக்கீங்க. அப்புறம் போஸ்ட் அந்த ஷூட்டிங்ல இல்லாம ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசுறப்போ பசங்களா உட்கார்ந்து பேசும்போது என்ன விஷயம் பேசுவீங்க ஜாலியா உட்கார்ந்து? அது எப்படி சொல்றேன் இல்ல எனக்கு அது எப்படி சொல்றதுன்னா, அது எப்படி சொல்றது நான் என்ன பேசுவீங்க? நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசுவோம். எங்களுக்கு மோஸ்ட்லி அந்த பட்டினவாக்கம் அந்த சைடுனால அங்க நாங்க அவுட்டோர் ஷூட் தான். ம். ஸோ லைவா தான் இருக்கும். அங்க வீட்டுல போய் அவங்க கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணி அப்படிலாம் பேசியிருக்கோம். ம். அது இல்லாம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. அப்புறம் இனியன் சார்னு ஒருத்தர் இருப்பாரு. ஏன் சிரிக்கிறீங்க? அவரு கொஞ்ச நாள் அவர் வந்து shooting. நம்ம ஃபீனிக்ஸ்ல எல்லாம் நாங்க எல்லாம் ஸ்கிரீனுக்குள்ள இருக்கோம். அவர் வந்து வெளியே ஒரு பயங்கரமான ரோல் பண்ணிருக்காரு. ஓகே. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷார்ட்டே இருக்காது, ம். இப்படி வந்துடணும் அப்படி நிக்கணும் அப்படி பண்ணும். இனியன் சார்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் நல்லா என்டர்டைன் பண்ணு சீன்லாம் சொல்றேன்னு தேவையில்லாம எங்களுக்கு கதைலாம் சொல்றாரு. ஓ, டக்குனு ஓகே. எங்களுக்கு தெரியாத கதைலாம் ஓ இப்படிலாம் சீன் இருக்கா எந்த சார்? டென்ஷன் இருந்தாலும் அவர் வந்து பேசும்போது ஜாலியா முன்னாடி சிரிச்சிடலாம். மாஸ்டர் ரிலாக்ஸ் ஆயிடுவார் அவர் பண்றதுல. அவர் பண்ற ஒரு தப்புலே ஜாலியா ஒரு பாயிண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா செட்டே வந்து ஒரு மாதிரி டென்ஷனா போவோம். மாஸ்டர் இனியன் சாரை கூப்பிடுறாரு, அவருக்கு மைக் கொடுத்து நிக்க வச்சிருவாரு. அவர் மைக் கொடுத்துருவாங்க, கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஸ்பாட்டே கலகல ஆயிடும். ஓகே. இப்போ படத்துல நடிக்கிறத தாண்டி உங்களோட ஹிடன் டேலண்ட் ஒன்று இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு என்ன ஹிடன் டேலண்ட்னா என்ன சொல்லுவீங்க? அது இப்போ பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, கவிதை சொல்றது. ப்ரோ நீங்க பாட்டு பாடுவீங்களா? பாட்டு நல்லா பாடுவான். ஒரு பாட்டு பாடுங்க. எல்லாரையும் வச்சுக்கின தலையில தூக்கி சும்மா நான் சொல்லாதே இவன் சரியான ஜாக்கி, தடிக்கி உங்க கூட தூக்க மாட்டான்டா, இன்னா ஏதுன்னு கூட கேட்க மாட்டான்டா, கொடுக்காத உயிரையும் கடைசியில காரியம் நம்பாத வேற யாரையும், ட்விஸ்ட் மேல ட்விஸ்டுடா சூனியத்தை வெஸ்டாண்டா, எனக்கு நான் தான் பெஸ்ட்டுடா, பண்ணது பொறுத்துக்கின்ன போதுமுன்னு நிறுத்துக்கின்ன, விபூதியை நான் அச்சுக்கினேன், கதையை கற்று குத்தேன், வீடியோ பண்ண சுற்றி குத்தேன், சாணியை நான் வச்சுக்கினேன், அரசனுக்கு ஆட்டம் போட்டா என்னடா இது நாயம், காலவாரி நினச்சிங்கன்னா உங்க வயிறு காயம், சொல்லி காட்ட மாட்டேன்டா நானும் போட்ட சோற, ஃபினிக்ஸ் படம் வந்த உடனே தேட்டரில் விட்டுருவாங்க சூற, அடுத்தவன் காசுக்கு நீ ஆசைப்பட்டு அழியும், உன் சுயரூபம் வெளியே தெரியணும்,
முட்டாளா இருக்காதடா முன்னேற நினைக்கணும் எதுக்கு ஜால்ரா அடிக்கணும் எல்லாரையும் வச்சுக்கின தலையில தூக்கி சும்மா நான் சொல்லாதே இவன் சரியான ஜாக்கி. வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு ப்ரோ. அதான் பயங்கர ஜாலியா இருப்பீங்க போல. அண்ட் தேங்க் யூ சோ மேம் மச். செட்டிலே வந்து இப்படிதான் மேம் நாங்களாம் உட்காரும்போது கானா சாங் பாடுன்னு சூர்யா கூட ஜாலியாக பண்ணுவாரு. ஓகே மாஸ்டர்னா ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு பாட்டு பாடினாருன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மாஸ்டர் பாடுறது. பாடிட்டே இருப்பீங்க ஃப்ரீ பசங்க டைம். ஃப்ரெண்ட்ஸுங்க பரத்னு ஒரு தம்பி ஒருத்தருக்கான் பரத் லிரிக்கல் ரைட்டரு. அவன் தான் சொல்லுவானா நீ அவன் பாட்டு நீ பாடக்கூடாதுண்ணா தம்பி உனக்கு எழுதி தரனா அவன் எழுதி அனுப்பிச்சுன்னே இருப்பான் அவன் பாட்டு. அது அப்படியே அவன் சொல்கிற டியூனில் அப்படியே பாடி மெமரி பண்ணுறது தான். ஓகே ஸோ ஓகே சூப்பர். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பயங்கர ஜாலியாக கேம்லாம் விளையாடுனீங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ.